Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா lesson number 5 page number 197 solved programs-ல question number 19a right okay so இந்த மாதிரி ஒரு program கொடுத்திருக்காங்க for this what is the output னு கேக்குறாங்க clear okay so d colonல data.txt அப்படின ஒரு ஃபைல் இருக்கு அத நம்ம என்ன பண்றோம்னா f ல ஸ்டோர் பண்றோம் okay சரி data.txt-ல நம்ம .readlines function அப்படினு கொடுத்தோம் அப்படினா இது read line இல்ல read lines function okay அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும் எஸ் இதுதான் பாருங்க data.txt இதுல டோட்டலா 6 லைன்ஸ் இருக்கு ஓகே என்ன இருக்கு 6 லைன்ஸ் இருக்கு இந்த 6 லைன்ஸ்மே என்ன பண்ணுதுன்னா இந்த read lines அப்படிங்கற ஃபங்க்ஷன் it will create a list of lines ஓகே சோ பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஓகே இந்த லிஸ்ட்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் லிஸ்டா மாதிரி வந்திருக்கு clear ஓகே சோ print list அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ஃபுல்லாமே print ஆகுது clear okay then list of 5 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன print ஆகும் உங்களுக்கு ஃபாத்திமா print ஆகுது list of 0 அப்படிங்கும்போது உங்களுக்கு அனுஸ்ரீ print ஆகுது then அப்படியே ஒவ்வொண்ணா print ஆயிட்டு இருக்கு கடைசியா list of 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈமான் print ஆகுது okay ஏதாவது டவுட் இருக்கா okay no doubt சரி ரன் பண்ணி பார்க்கலாமா f5 okay இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு அது நீங்க தான் கிளியர் பண்ணனும் சொல்றீங்களா என்ன டவுட் அப்படினா எல்லாமே பாத்தீனா இந்த ஃபாத்திமா பானு சினி தாமு ஈமான் இதெல்லாம் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு ஆனா இந்த அனுஸ்ரீ மட்டும் பாத்தீனா சேம் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு ஏன் வந்து இந்த அனுஸ்ரீ மட்டும் அதாவது லிஸ்ட் ஆஃப் 0 மட்டும் சேம் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னு எனக்கு புரியல நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா you see இந்த புரோகிராமையும் பாருங்க ஓகே then இந்த அவுட்புட்டையும் பாருங்க now you tell me ஏன் இந்த அனுஸ்ரீ மட்டும் list of 0 மட்டும் சேம் லைன்ல வந்திருக்குன்னு சொல்லணும் any idea சரி ஓகே நானே சொல்றேன் என்ன விஷயம் அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க list of 5 தான் பிரிண்ட் பண்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபாத்திமா பிரிண்ட் ஆகுது then ஃபாத்திமாக்கு அடுத்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் இருக்கான்னு பாருங்க இல்ல ஓகே ஓகே ஏன் இல்ல தெரியுமா வெரி சிம்பிள் இங்க பாருங்க அனுஸ்ரீ ஓகே தென் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு ஓகே தென் அதனால தான் பாத்தீங்கன்னா அனுஸ்ரீ நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு தென் பானுக்கு அப்புறம் நம்ம என்டர் கொடுத்திருக்கோம் அதனால தான் பானு நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு தென் சினிக்கு அப்புறம் நம்ம என்டர் கொடுத்திருக்கோம் அதனால தான் சினி நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு ஈமானுக்கு அப்புறம் நம்ம என்டர் கொடுத்திருக்கோம் அதனால தான் ஈமான் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு whereas ஃபாத்திமாக்கு அப்புறம் நம்ம என்டரே கொடுக்கல அதனால இந்த ஃபாத்திமாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் லைன் வரல புரிஞ்சுதா ஓகே சோ அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாத்திமா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் இல்லாததனால ஓகே என்ன ஆகுதுன்னா அடுத்து வர போற டேட்டா ஃபாத்திமா கூடயே பிரிண்ட் ஆகும் சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அனுஸ்ரீ பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு அதே லைன்ல பிரிண்ட் ஆகுது whereas இந்த அனுஸ்ரீ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார் இந்த பானு நெக்ஸ்ட் லைன்ல வருதுன்னு கேக்குறீங்களா அனுஸ்ரீக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க அனுஸ்ரீக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் இருக்கு சோ அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுஸ்ரீ முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைன்ல ஃபைல் பாயிண்டர் வந்துருது தென் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் 1 பானு பிரிண்ட் ஆகுது தென் என்னது பானு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் இருக்கு சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா நெக்ஸ்ட் லைன்ல வருது பாருங்க நெக்ஸ்ட் லைன் சோ எல்லாமே நெக்ஸ்ட் லைன்ல வருது whereas ஃபாத்திமாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் இல்லாதனால தான் ஃபாத்திமாக்கு அப்புறம் நீங்க எது பிரிண்ட் பண்ணாலும் அது சேம் லைன்ல தான் வரும் that's all சோ புரிஞ்சதா சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு நடத்துனது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் thank you very much